எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கலெக்ஷனோட இன்டர்ஃபேஸு கீழே 3 சப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்ற ஒரு இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸான அரே லிஸ்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் என்ன, அதோட ட்ராபேக் என்ன அப்படின்றத பற்றி பேசிட்டு லிங்க்டு லிஸ்ட் கலெக்ஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது? லிஸ்ட்டுன்ற ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1.2 வெர்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த அரே லிஸ்ட் மாதிரியே லிங்க்டு லிஸ்ட்டும் ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ்டாக இருக்கும். அப்படின்னா நான் எந்த ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறனோ எலமெண்ட்ஸை, என்னோடய அவுட்புட்டும் அதே ஆர்டரில் தான் கிடைக்கும். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் அலவுடு. ஓகேவா? தென் நல் இன்சர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அரே லிஸ்ட் மாதிரியே இந்த லிங்க்டு லிஸ்ட்லேயும் நல் இன்சர்ஷன் பாசிபிள். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அரே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள்யூ லிங்க் லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் இந்த லிங்க்டு லிஸ்ட்டுன்ற டெம்ப்ளேட்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் இந்த லிங்க்டு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலைசபிள் அண்ட் க்ளோனபிள், இந்த 2 மார்க் இன்டர்ஃபேஸஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ரேண்டம் ஆக்சஸை பண்ணலை. ஆனால் அரே லிஸ்ட் வந்து ரேண்டம் ஆக்சஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் லிங்க்டு லிஸ்ட் ரேண்டம் ஆக்சஸ் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து லிங்க்டு லிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இந்த லிங்க்டு லிஸ்ட் டெம்ப்ளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டபுள்யூ லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். கரெக்டாக? ஸோ அப்போ டபுள்யூ லிங்க் லிஸ்ட்னால் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு டபுள்யூ லிங்க் லிஸ்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நோட்னா என்ன? ஸோ நோடுன்றது பார்த்தீங்கன்னா இப்போது அந்த நோடை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நோடுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதோட டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டோட நோடு வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஒரு பார்ட் வந்து டேட்டா பார்ட், நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ அந்த பார்ட். தென் மீதி 2 பார்ட்ஸும் என்ன அப்படின்னா மீதி 2 பார்ட்ஸுமே ஒரு மெமரி அட்ரஸை ஹோல்ட் பண்ண போது அந்த மெமரி அட்ரஸ் ஒன்று ப்ரீவியஸ் நோடோட மெமரி அட்ரஸ், இன்னொன்று நெக்ஸ்ட் நோடோட மெமரி அட்ரஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டபுள்யூ லிங்க் லிஸ்ட் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு நோடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்றது டேட்டா, 200x அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸ் யாரோடது? இன்னொரு நோடோடது. அந்த இன்னொரு நோடு யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் தான் இந்த கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற அட்ரஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இது ஃபஸ்ட்டு நோடு அப்படின்னா இந்த செகண்ட் நோடோட அட்ரஸ் இருக்கு இல்லையா 200x, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோடோட நெக்ஸ்ட் பார்ட்டை டினோட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் நோடோட ப்ரீவியஸ் நோடு யார்? இந்த ஃபஸ்ட்டு நோடு. அப்போனா இந்த ப்ரீவியஸ் பார்ட்டில் ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஏன் இல்லை அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு நோடுன்றதுனால இதுக்கு ப்ரீவியஸாக எந்த நோடுமே இல்லை. ஸோ அப்போ அதனால் இங்கே நல்லுன்ற வேல்யூ இருக்குது. அப்போ இந்த செகண்ட் நோடோட நெக்ஸ்ட் பார்ட்டில் யார் இருப்பா? தேர்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும். கரெக்டாக? அதனால தான் இங்கே 300xன்னு இருக்குது. இப்போது தேர்ட் நோடோட ப்ரீவியஸ் யார்? செகண்ட் நோடு. அப்போ இந்த 200x இந்த இடத்துல இருக்கும். தேர்ட் நோடுக்கு அப்புறம் ஏதாச்சும் நோடு இருக்கா? இல்லை. அப்போனா அது நல்லுன்றதை பாயிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டடாக இருக்கும் டபுள்யூ லிங்க் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டோட பெனிஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போத் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ரிலேட்டடாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் இங்கேருந்து நெக்ஸ்ட்டுக்கு போனோன்னா இந்த அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணிப்பேன், இங்கேருந்து ப்ரீவியஸ் நோடுக்கு போனோன்னா இந்த அட்ரஸை ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ட்ராவல்ஸ் பண்ணிக்க முடியுன்றதுனால இது ஒரு டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டோட ஒரு பெனிஃபிட்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இந்த டபுள்யூ லிங்க் லிஸ்ட் வந்து எதுக்கு பேர் போனது அப்படின்னா இந்த லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் என்ன, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது எதில் வந்து எப்படி சொல்கிறது ஒரு தனித்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதோட சூப்பர் பவர் அப்படி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் ஈஸியாக நடக்கும், அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இன்சர்ஷன் டெலிஷன் ரெண்டுமே அரே லிஸ்ட்லையும் நம்மளால் பண்ண முடியும், இந்த லிங்க்டு லிஸ்ட்லையும் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அரே லிஸ்ட்டில் பண்ணுறப்போ என்ன ட்ராபேக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு அரேன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா 19ன்ற ஒரு வேல்யூவை
ஸோ நான் 19ன்ற ஒரு வேல்யூவை 4th இண்டெக்ஸில் நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ 4th இண்டெக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல. ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னால் இங்கே 19ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 16 நான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்கக்கூடாது. இந்த வேல்யூ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும், இந்த வேல்யூ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும், அதே மாதிரி இந்த வேல்யூ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறப்பையோ இல்லை டெலீட் பண்ணுறப்பையோ ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்குது. ஒரு ஸ்பேஸ் எம்டியாக இருக்குது இல்லையா, அங்கே ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா. ஸோ இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நடக்காது. ஸோ இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது நம்ம எப்போல்லாம் இன்சர்ஷனோ இல்லை டெலிஷனோ பண்ண போகிறோமோ இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இதை எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு லிங்க்டு லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணோம் லிங்க்டு லிஸ்ட் இன்சர்ஷன் டெலிஷனுக்கு அப்படின்றத பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே எப்படி நான் ஒரு புது எலமெண்ட் இன்சர்ட் பண்ணணும், அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு புது நோட் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ 18ன்ற டேட்டா பார்ட்டோட இந்த புது நோடை நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது 0, 1, 2. ஸோ அப்போ செகண்ட் இண்டெக்ஸில் நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல எந்த ஷிஃப்டிங் ப்ராசஸுமே நடக்காது. ஜஸ்ட் இந்த செகண்ட் நோடுக்கு அப்புறம் தான், சாரி 1, 2 செகண்ட் நோட், இந்த செகண்ட் நோடுக்கு அப்புறம் தானே நான் இதை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போனா என்னோட நியூ நோட் இருக்கு இல்லையா, இந்த நியூ நோடோட ப்ரீவியஸ் யாராக இருப்பாங்க? இந்த செகண்ட் நோடு. கரெக்டாக? அப்போ இங்கே 200xன்னு நமக்கு கிடைக்கும். இந்த நோடை நான் இங்கே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணேன்னா, இந்த நோடோட நெக்ஸ்ட் நோடு, அதாவது நம்ம நியூ நோடோட நெக்ஸ்ட் நோடு யாராக இருப்பாங்க? இந்த 300x. கரெக்டாக? அப்போ இது இங்கே பாயிண்ட் பண்ணணும். ஓகே, இதை நான் இங்கே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுறப்போ இந்த 2 இடமும் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஏன்னா இந்த 300xன்றது ஆல்ரெடி செகண்ட் நோடாக இருந்தது. இப்போ நான் இந்த நியூ நோடை கொண்டு போய் இங்கே இன்சர்ட் பண்ணேன்னா, இந்த நோடோட நெக்ஸ்ட் பார்ட் யாராக இருப்பாங்கன்னா, நான் புதுசாக கொண்டு வந்த நியூ நோடாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல 500xன்னு ரீப்ளேஸ் ஆயிரும். தென் இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இதான ப்ரீவியஸ் நோடு இதுக்கு. ஸோ அப்போ இங்கேயும் 500xன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த செயின் இங்கே இருக்கு இல்லையா, இது பிரேக் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி ஒரு செயின் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போனா எந்த ஷிஃப்டிங் ப்ராசஸுமே நடக்கலை. நீங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த நோடோட கனெக்ஷன்ஸை, அந்த நோடோட அட்ரஸஸை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு கனெக்ஷன்ஸை இங்கே மாற்றி கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இந்த நியூ நோடு போய் இந்த இடத்துல இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த ஷிஃப்டிங் ப்ராசஸுமே நடக்கலை. ஓகேவா? அதே மாதிரி தான் டெலிஷனும். இந்த நோடை நான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட் இந்த நோடை நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருந்தனோ அதை அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அந்த 500x போய்ட்டு 300x வந்துடும், இந்த 500x போய்ட்டு 200x வந்துடும். ஸோ அப்போ நம்ம அந்த அட்ரஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி எந்த ஷிஃப்டிங் ப்ராசஸுமே நடக்காமல் பார்த்துக்குறோம் இல்லையா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட்டோட பெனிஃபிட். ஓகேவா? ஸோ அப்போ இன்சர்ஷனோ டெலிஷனோ நம்ம பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த லிங்க்டு லிஸ்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த லிங்க்டு லிஸ்ட்டுக்கு ஒரு சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், எப்படி சின்டாக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்குள்ளே எப்படி நம்ம எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிங்க்டு லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்டு லிஸ்ட் L1 = நியூ லிங்க்டு லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு லிங்க்டு லிஸ்ட் வந்து இங்கே L1 அப்படின்னு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த L1 அப்படின்ற லிங்க்டு லிஸ்ட் கிரியேட் ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஆட் ஆஃப் 101 அப்படின்னு கொடுத்தோன்னா 101 ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் ஆகும். தென் 10.12 இன்னொன்று கொடுத்தோன்னா 10.12 ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு எலமெண்ட்ஸும் இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 எலமெண்ட்ஸை இந்த லிங்க்டு லிஸ்ட் L1 அப்படின்ற லிங்க்டு லிஸ்ட்குள்ளே ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேம் இங்கே நான் என்ன எழுதியிருக்கோனோ அதே தான் இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போது இந்த லிங்க்டு லிஸ்ட்டை வச்சு நம்ம சும்மா ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸை மட்டும் நான் அப்பர் கேஸாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ அவுட் ஆஃப் 5 வேல்யூஸில் எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருக்குது, முகேஷ்னு. ஸோ அந்த முகேஷ்ன்ற அந்த ஸ்ட்ரிங்கை நான் கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம் நம்ம? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ட்ராவர்ஸ் பண்ணணும். கரெக்டாக? இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக நான் ட்ராவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறப்போ மொதல் எலமெண்ட்டை நம்ம இங்கே ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு இன்டீஜர். ஸோ அப்போ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் எலமெண்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணுறோம். அந்த எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ அதையும் நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இருக்குது, இது என்னது? ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குது.
அது ஸ்ட்ரிங் வேல்யூவில் கேரக்டர் வேல்யூ. ஸோ இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ்ன்னு இருக்குது. அப்போது ஹே முகேஷ் 2 ஸ்ட்ரிங் இருக்குது நம்மக்கிட்ட இந்த லிங்க்டு லிஸ்ட்டில். ஓகேவா? ஸோ அப்போ அந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்க 2 ஸ்ட்ரிங்குமே நான் அப்பர் கேஸாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராவர்ஸ் பண்ணுறேன் 0லேருந்து size -1 வரைக்கும் i++. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஏன் ஆப்ஜெக்ட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? ஏன்னா இது ஹெட்ரோஜீனியஸ் லிங்க்டு லிஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இன்டீஜரு, ஃப்ளோட்டு, டபுளு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. வேறு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த எல்லா டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேரியபிள் வேணும் எனக்கு. அது எதுவாக இருக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் சூப்பர் மோஸ்ட் கிளாஸு. ஸோ அப்போ அந்த சூப்பர் மோஸ்ட் கிளாஸை எல்லா இன்பில்ட் கிளாஸுமே இம்ப்ளிசிட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸால் இதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ நான் எப்படி இதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்? கெட் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ கெட் ஆஃப் i அப்படின்னு கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து 101ன்றது சப்ஸ்டியூட் ஆகுமா? ஸோ 101 வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கான்னு பார்க்குறோம். ஸோ 101ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ, அது ஸ்ட்ரிங் வேல்யூ இல்லை. கரெக்டாக? அப்போனா நம்ம உள்ளே போக தேவையில்ல, திருப்பி நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் ஒரு டபுள் வேல்யூ. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கான்னு பார்க்குறோம். ஸோ அது ஸ்ட்ரிங் இல்லை, டபுள். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேல்யூக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேன் இருக்குது. ஸோ ஹேன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. கரெக்டாக? ஸோ அப்போ நான் ஓபிஜேன்றதில் இப்போது ஸ்ட்ரிங் இருக்குது, அதாவது ஹேன் இருக்குது. ஹே ஸ்ட்ரிங்கான்னு பார்க்குறோம். கரெக்டு. ஸோ உள்ளே வந்து நான் அந்த ஓபிஜேன்ற ஒரு சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டை டைப் கேஸ்ட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ s.to அப்பர் கேஸ்னு கொடுத்தா நமக்கு என்னவா மாறிடும்? ஹேன்றது இப்போ அவுட்புட்டில் ஃபுல் அப்பர் கேஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே ஏன்றது ஒரு கேரக்டர். ஸோ இதை விட்டுருங்க. தென் முகேஷ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கா. ஸோ அதே மாதிரி நம்ம திருப்பி லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ ஓபிஜே இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கான்னு செக் பண்ணுறோம். கரெக்டு தான். ஸோ அப்போ உள்ளே வந்து திருப்பியும் அந்த ஓபிஜேவை நம்ம டைப் கேஸ்ட் பண்ணணும் ஸ்ட்ரிங்குக்கு. ஓகேவா? ஸோ அதை டைப் கேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளால் அதை எந்த சேஞ்சாலும் பண்ண முடியும். ஸோ அப்போ s.to அப்பர் கேஸ்னு கொடுத்தோன்னா நமக்கு முகேஷ்ன்றதும் ஃபுல் அப்பர் கேஸில் மாறிடும். ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சில எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்டு லிஸ்ட்டில். ஸோ அந்த லிங்க் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு டபுள் வேல்யூஸ் இருக்குல்ல, அதோட சம்மை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டபுள் வேல்யூஸோட மொத்தம் எவ்வளோ டபுள் வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தோட சம்மும் எவ்வளோ வருதுன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பிரிண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸை பற்றி பார்த்தாச்சு, பேசியாச்சு. ஸோ எப்போ இந்த லிங்க்டு லிஸ்ட்டுக்கு நம்ம போகணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமரோட ஆப்ரேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்சர்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, ஸோ என்னோட ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த லிங்க்டு லிஸ்ட் தான் ஒரு பவர்ஃபுல்லான டூலாக இருக்கும். ஓகேவா? ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் கீழே வர எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸுமே ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்றுத்துக்குமே ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு. ஸோ அப்படி நம்மளுடைய தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இன்சர்ஷனோ டெலிஷனோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ அரே லிஸ்ட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டேட்டாவை நம்ம ரெட்ரீவ் பண்ணிட்டே இருக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டேட்டாவை நான் ஃபெச் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்றப்போ அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். லிங்க்டு லிஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸ் மெமரியாக இருக்காது. ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன வந்து ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் நடக்காதுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருந்தோம் இல்லையா, எப்படி ஷிஃப்ட் ஆகும், அது இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் ஆகாதுன்னு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் நடக்காது அப்படின்றதுனால இன்சர்ஷனோ டெலிஷனோ நம்ம பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த லிங்க்டு லிஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அரே லிஸ்ட்டுக்கும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம், கம்பேரிசன் தான். ஓகே, இப்போ நம்ம அரே லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மெமரியாக அலகேட் ஆகும், நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ஒரு 10 சைஸ் உள்ள ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோன்னா 10மே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அக்கர் ஆகும். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். அதே லிங்க்டு லிஸ்ட் அப்படி இல்லை. ஸோ கண்டினியூஸ் மெமரிக்காகலாம் டிமாண்ட் பண்ணாது லிங்க்டு லிஸ்ட். ஸோ மெமரியில் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அப்புறம் எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறோம் நம்ம? ஏன்னா 2 நோடுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த நோடோட அட்ரஸ் இந்த நோடு கிட்ட இருக்குது. ஸோ அதனால் கனெக்ஷன் இருக்குது. அதனால் இது கண்டினியூஸ் மெமரிக்காக டிமாண்ட் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான். ஸோ கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனுக்கு டிமாண்ட் பண்ணோம் அரே லிஸ்ட், இது கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் இல்லை. ஓகே, தென் வந்து இதில் வந்து அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லிங்க்டு லிஸ்ட், அதாவது டபுள்யூ லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அரே லிஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு மார்க்கர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு இம்ப்ளிசிட்டாகவே. ஆனால் லிங்க்டு லிஸ்ட் வந்து அந்த ரேண்டம் ஆக்சஸ் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை.
அதே மாதிரி இது எப்போ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அரே லிஸ்ட்டு, எப்போ நம்மளோட ஆப்ரேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெட்ரீவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் டேட்டாஸையோ அப்போது இது. அதே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் கலெக்ஷன் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.